நுங்கு வந்து இயற்கை, அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். இந்த கோடை வெயிலில் அனல் தாக்குற நேரத்தில் இயற்கை வந்து குளிர்ச்சி. இதை சாப்பிட்டா உடம்புல இருக்க அத்தனை நோய் பறந்து போகிறோம். இதை வந்து இந்த தோலை உரிச்சு சாப்பிடக்கூடாது. நுங்குல குடல் புண்ணு ஆத்திரம்னா இவருக்கு அண்ணன் எப்படி உரிச்சு அடிச்சாரு, இவருக்கு சின்ன பிள்ளைக்கு உரிச்சு அடிச்சு வரும். குடைச்சி குடிக்கிறது நல்லது. ஐயா வந்து இப்போ 80 வயசுலேயும் மரம் ஏறி நுங்கு வச்சு விற்றுக்கிருக்காரு. இவர் தூக்கு வாயிலில் ஒரு 100-200 நுங்கு வச்சு விற்றுருக்காரு. இந்த மாதிரி நுங்கு எப்படி சாப்பிடணும்னா இப்படி இயற்கையாக அப்படியே தோலோட கறி சாப்பிடணும். இந்த தண்ணி அப்படியே குடிக்கணும். இது மாதிரி குடிச்சாத்தான் உடம்புக்கு ஆரோக்கியம். நுங்கு தயவு செய்து எங்கே கிடைச்சாலும் நுங்கை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொழிலாளிகளை ஊக்கப்படுத்துங்க. இயற்கைக்கு நம்ம கொடுத்த வரோம். ஓகே, பாய். கிடைச்சாலும் இந்த இயற்கையை யாரும் இந்த கோடை காலத்தில் ஐயா வருது. எத்தனை ஐயா வயசு என்ன உங்களுக்கு? ஒரு 70 வயசு. அப்போ உனக்கு 100 வயசு இருக்குமா? அப்போ என்ன 60 வயசு இருக்கா? உன் வயசை குறைச்சி சொல்லிட்டியா? ஒரு வயசுக்கு இந்த மரத்தில் போய் ஏறி வெட்டுறாரு. இதை நம்ம மரம் தான் வெட்டுறாரு. நொங்கு வெட்டி இந்த எங்கே கிடைச்சாலும் நொங்கு சாப்பிடுங்க. இயற்கையாக கிடைக்கிற பொருள் உடல் சூட்டை குறைக்கும். கடவுளே நமக்கு இயற்கையாக அந்த வெயில் நாளில் கொடுக்குது. இதை வந்து தயவு செய்து இந்த நொங்கோட தோல் இருக்குல்ல, இந்த தோலை வந்து எடுக்காதீங்க. இளம் நொங்கு அப்படியே போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடல் புண்ணு எல்லாத்துக்கும் இருக்குல்ல, சாப்பிட்டு இடங்கள்ல புரிஞ்சுதியா? இது மாதிரி நொங்கு சாப்பிடுங்க. பாருங்க, இந்த வயசுலேயும் வெட்டி நொங்கு எத்தனை அப்போ எவ்வளோப்பா விற்கிற? ஒரு நொங்கு எவ்வளோன்னு விற்கிற? 6 ரூபா 7 ரூபான்னு விற்கிறாராம். 3 நொங்கு 20 ரூபாயா? 3 நொங்கு 20 ரூபான்னு விற்கிறாரு. இது மாதிரி எங்கே நொங்கு கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. உடல் சூட்டை தணிக்கும், குடல் புண்ணு ஆற்றும், உடம்புல எந்த விதியாக இருந்தாலும் போயிடும். தயவு செய்து நொங்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், அந்த வெயிலுக்கு ஐயா அப்படி வெட்டுறாரு பாருங்க. அந்த நொங்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.